போச்சு போச்சு. டாக்டர் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் கன்சீவா இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்ப என்ன பண்றது? ஹலோ நர்மதா, நான் சுபத்ரா பேசுறேன். என்னோட மருமகளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் சீக்கிரமா வந்து பார்க்க முடியுமா? சரி சரி வந்துறேன். தேங்க்ஸ் பா. அத்தை ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். வர்ஷினி, யாரு? வர்ஷினி கால் பண்றா. பேசு. இசை, எதுவும் சொல்லாத. வர்ஷினி அக்கா, நீ எங்க இருக்க? ஏன் வர்ஷினி, என்னாச்சு? டாக்டர் வரதுக்குள்ள நீ எப்படியாவது வாக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வர்ஷினி நீ பயப்படாத, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். அத்தை, என்னம்மா? நான் நல்லதா இருக்கேன். டாக்டர் வேண்டாம் அத்தை, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய் சும்மா இரு. எதுக்கு வேணாங்கற? மூஞ்செல்லாம் பாரு, ரொம்ப டயர்டா இருக்கு. சம்மதியம்மா, இவ பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா வர்ஷினி, பந்தக்கால் ஊன்றது, நலங்கு வைக்கிறதுன்னு அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஹெல்த் விஷயத்துல நாம ரிஸ்க் எடுக்க கூடாது. என் ஃப்ரெண்டு டாக்டர் வரட்டும், அவ செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போலாம். நான் ஒன்னு கேட்பேன், பொய் சொல்லக்கூடாது. கேளுங்க டாக்டர். நீ கன்சீவ் ஆயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பதில் சொல்லுமா. தெரியும் டாக்டர். தெரிஞ்சும் எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன? டாக்டர் அது வந்து நீ எதுவும் சொல்லாதம்மா. தன் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சுபத்ரா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தியா? அவளை ஏமாத்த எப்படிமா உனக்கு மனசு வந்தது? நான் அத்தையை ஏமாத்தணும்னு நினைக்கல. என் மேல எந்த தப்பும் இல்ல டாக்டர். இந்த விஷயம் அத்தைக்கு மட்டும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ் டாக்டர். என்னது? உன் மேல தப்பு இல்லையா? சரியான ஃப்ராடா இருக்க நீ. கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆயிட்டு அத மறைச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறதும் இல்லாம என்னையும் வேற இதை மறைக்க சொல்றியா? என்னால என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ் டாக்டர், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இத அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க. தப்பையும் பண்ணிட்டு இப்ப என்னையும் அதுக்கு உடந்தையா இருக்க சொல்றியா நீ? அதெல்லாம் என்னால முடியாது. டாக்டர் டாக்டர், அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்காளா இல்லையான்னு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ அவகிட்ட போய் கேளு. சச்சா, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நர்மதா. அவ ஏன் மருமக, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நீ நம்புற? நான் இந்த விஷயத்துல ஏன் பொய் சொல்லணும்? முதல்ல நான் உங்ககிட்ட பொய் சொல்வேனா சுபத்ரா? கடவுளே, என்ன இதெல்லாம் சோதனை? சுபத்ரா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ முதல்ல அவகிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேளு. என்னோட ஃப்ரெண்டா உனக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டா முதல்ல இந்த கல்யாண ஏற்பாட்டை நிப்பாட்டு. அப்பா, சுபத்ரா, போய் என்னாச்சுன்னு கேளு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏய் எதிரே. ஓடி பாவி பாவி, என் தலையில இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டுட்டியாடி. ஏன் பயத்துல பிறந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாரும் முன்னாடி நான் எப்படி முழிப்பேன்? நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டியாடி. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை நான் எவ்வளவு நம்பின வர்ஷினி. நீயும் உன் அக்கா மாதிரியே ஏமாத்திட்டல. ஏண்டி என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா இருங்க. என்ன சொல்ற ஸ்ரீஜா? வர்ஷினி கர்ப்பமா இருக்கா, அதுதான் இப்ப பிரச்சனை. இதுல இசை எங்க வந்தா? தப்பு பண்ணது வர்ஷினியும் ராகவும்.
ஐயோ அத்தை, நீங்க ரொம்ப நல்லவங்க. இந்த சதிகாரிய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. எனக்கு இப்பதான் முழுசா எல்லாம் ஞாபகம் வருது. இசைதான் வர்ஷினியை உங்களுக்கு தெரியாம ஏற்காடுக்கு கூட்டிட்டு வந்தா. இல்ல, அங்கதான் இந்த அசிங்கமே நடந்திருக்கு அத்தை. அதை ஏற்பாடு செஞ்சதே இந்த இசைதான். இவதான் பிளான் பண்ணி வர்ஷினி ஏற்காடுக்கு வர வச்சு ராகவ் கூட ஜோடி சேர்த்து விட்டுருக்கா. அடி பாவி, ஏன்டி இப்படி எங்க மானத்தை வாங்குற? என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியடி. நானும் என் பொண்ணு உனக்கு ஏன்டி பாவம் பண்ணோம்? நான் சொல்றத ஒரு கொஞ்சம் நிமிஷம் சொல்றத கேளுங்க. கேளுங்க. நிறுத்து ருக்மணி. ஹாய் வா வா நர்மதா, ஹாய். வாங்க. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளாச்சுல உன்னை பார்த்து. ஆமா. ஆமா, உன் பெரிய பையன் வந்திருக்கிறதா சொன்னியே, எங்க? அசோக்கா இதோ இருக்கானே. அப்படியா? இவன் தான் என் மூத்த பையன் அசோக். சரி. அசோக், இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் நர்மதா. ஹாய் ஆண்டி. ஹாய். முதல்ல நீ உட்காரு நர்மதா. உட்காருங்க. நர்மதா, இவதான் என்னோட மருமக வர்ஷினி. இவளுக்கு உடம்பு சரியில்லை. ஓ. கொஞ்சம் என்னன்னு செக் பண்றியா? பார்த்துட்டா போச்சு. என்னம்மா, கல்யாண பொண்ணு, கல்யாண பயம் வந்துருச்சா? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சுபத்ரா உன்னை நல்லா பாத்துப்பா. ஐயோ விஷால், டைம் போயிடலாம் ஆச்சு. போயிடலாம். சுபத்ரா, உன் மருமகளை கொஞ்சம் தனியா செக் பண்ணிடுமே. வா, நான் கூட்டிட்டு போறேன். ஆ, நீ வர வேண்டாம். ரூம் எங்கன்னு சொல்லு, நானே கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அதோ அங்க ரூம் இருக்குல்ல, அது ஏன் ரூம் தான். அங்க போய் செக் பண்ணிக்க. வாமா. வர்ஷினி, போமா. சரிங்க டாக்டர் கூட போ. வா. ம். படுத்துக்கோ. படுமா.